ஹாய் ஆல். இந்த அம்மா எங்கள் வீட்டு வாசலில் இருக்காங்க. செம்பருத்தி செடி, நாட்டு செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி. அந்த செம்பருத்திக்கு வந்து டெய்லியுமே நல்லா பூ பூக்கும். ஆனால் யாராவது பறிச்சுட்டு போயிடுவாங்க. 1, 2 பூ தான் செடியில் இருக்கும். அது என்னென்னா புங்க மரம் ஒன்று வச்சுருக்கோம் வாசலில். புங்க மரத்துக்கு கீழே வந்து அந்த செடி இருக்கிறதுனால அவ்வளோ வெயில் வரதுனால பூ சில சமயம் நிறைய பூக்கும், சில சமயம் கம்மியாக தான் பூக்கும். அது இல்லாமல் பக்கத்தில் வந்து இருவாச்சி மல்லி வச்சுருக்கு. இருவாச்சி மல்லி எப்படின்னா ஒரே ஒரு செடி தான் வாங்கி வச்சேன். அதுலேருந்து கட் பண்ணி அங்கங்கே எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கங்கெல்லாம் நட்டு வைக்கும்போது மழை பெய்யும்போது துளுத்துக்கிறது தான் இருவாச்சி மல்லி. இருவாச்சி மல்லிக்கு பக்கத்தில் வந்து மகிழம்பூ மரம் இருக்குது. அது என்னோடய ஹஸ்பண்ட் வச்சாங்க. அந்த மரத்தில் தான் நான் வந்து இந்த அவரைக்காய் கொடியை ஏற்றிருக்கேன். அவரைக்காயில் வந்து 2 வகை போட்டேன். ஒன்று வந்து நாட்டு அவரை, இன்னொன்று வந்து மெலிசாக சின்னதாக இருக்கிற அவரைன்னு நினைக்கிறேன். வெள்ளை கலர் பூ. அந்த செடி பூக்கவே இல்லை. நாட்டு அவரையாவது வந்து ரொம்ப நாள் வந்து பூக்கலை, சரி காய்க்காது போல இருக்குது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் பர்பிள் கலர் பூ வந்து கீழே விழுந்து கிடந்தது. அப்போ தான் தெரியும் இந்த கொடியில் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடுச்சின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுக்கு முன்னாடி வச்சது தான் ஒயிட் கலரில் பூ பூக்கிற அவரைக்காய். ஆனால் அது வந்து காய்க்கவே இல்லை, ஒரு பூவும் இல்லை. நான் போய் டெய்லியுமே சொல்லுவேன், நீ மாட்டுக்கு இப்போ காய்க்கவும் மாட்டேன்ற, பூக்கவும் மாட்டேன்ற, இந்த டிசம்பர் வரைக்கும் உனக்கு டைமு, அது அந்த சீசனில் தான் நீ காப்பியான், அதுக்கப்புறம் காய்க்கவே இல்லைன்னா நான் வெட்டி போட்டுவிடுவேன், என்னை எதுவும் சொல்லக்கூடாது, காய் காய்ச்சா எல்லாருக்கும் கொடுக்கலாம், எல்லோரும் சாப்பிடுவாங்கல்ல, அப்போ உன்னோட காய் டேஸ்ட்டாக இருக்குல்ல, நீ இந்த மாதிரிலாம் செடிக்கிட்ட பேசுகிற பழக்கம் எனக்கு உண்டு. அந்த மாதிரி வந்து பேசி இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, வெள்ளை கலரில் பூ வந்திருக்கு. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இந்த அவரைக்காய் தான். ஒரு பூ இல்லை, ஒரு காயில் வச்சு 6 மாதம் ஆகுது. என்னடா அது காய்க்குமா இல்லையா, இல்லை ஏதாவது ஆண் செடி பெண் செடின்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருக்குமான்னு பார்த்தா பூ வந்துடுச்சு, காய் வேறு இருக்குது. இப்போ தான் நான் அதை பார்த்துட்டு எனக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு. ஓ, காய்ச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பேசினதை இந்த செடிகள் கேட்குன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நான் வந்து கொஞ்சம் எல்லா செடியும் ஒவ்வொரு டைம் பேசுவேன் அப்பப்போ. நல்லா பூக்கணும், நிறைய பூக்கணும், உனக்கு இது கொடுத்துருக்கேன் பார்த்தியா, உரம் கொடுத்துருக்கேன் பார்த்தியா, நிறைய பூக்கணும் அப்படிலாம் போய் சொல்லிட்டு வருவேன். சும்மா பெட் அனிமல் கிட்ட பேசுகிற மாதிரி இதுவும் எனக்கு ஒரு பெட்டு தான். பேசிக்காகவே எனக்கு அனிமல்ஸு, கார்டனு, ஃப்ளவரு, செடி, அந்த மாதிரி பேர்ட்ஸு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஏதோ பேசிகிட்ருக்கேன். இது வந்து மகிழ மரத்து மேலே இந்த செடியை ஏற்றி விட்ருக்கு, இந்த கொடியை, அவரைக்காய் கொடியை. 2 அவரைக்காய் கொடியும் அதை சுற்றி தான் இருக்குது. காயெல்லாம் மேலே இருக்குது. அதுதான் நான் பண்ண மிஸ்டேக்கு. பந்தல் கிந்தல் போட்டிருக்கணும். நான் டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த இதில் ஏறி போயிடு அப்படின்னு சொன்னேன். அது வந்து என்ன பண்ணல, மாடி ஃபுல்லாக மறைச்சி இப்போ அவரைக்காய் கொடியாக தான் இருக்குது. இப்போ ஏதோ குட்டி குட்டியாக கருப்பு கலர் ஒரு பூச்சி வேறு வந்திருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுவாக போயிட்டு மழை பெஞ்சா அதுவாக போயிடுமா, இல்லை இப்படியே தான் இருக்குமான்னு தெரியல. பார்த்திங்கன்னா இதுதான் அந்த சின்னதாக ஒரு அடி கீழே ஒரு அடி பள்ளம் இருக்குது. அதில் மண் கொட்டி இந்த மரத்தெல்லாம் நாங்கள் ரோடு போடுறதுக்கு முன்னாடியே வச்சுட்டோம். நம்ம பிறந்ததுக்கு பூமியில் ஏதோ ஒன்று பண்ணணும்ல, அதுக்கு மரம் வச்சோம். நான் ஒன்று வச்சோம், எங்கள் ஹஸ்பண்ட் ஒன்று வச்சாங்க. இந்த மாதிரி மரம் வச்சோம். இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா பெருசாக வளர்ந்து நான் டெய்லி நிறைய குருவி வருது. காலையில் எழுந்தோடனே அவ்வளோ ஒரு சத்தம் இருக்கும். நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன், இது ரெயின் லில்லியை பற்றி. அப்போது அந்த நேச்சுரல் சவுண்ட், அது வாசலில் இந்த குருவி கத்துன சவுண்டை தான் நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். இந்த குட்டியாக இருக்கிற இதில் வந்து இருவாச்சி மல்லி இருக்குது, மஞ்சள் இருக்குது, அப்புறம் ஒரு மஞ்சள் கலரில் எங்கள் வீட்டில் ஒரு பூ பூத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பிளான்ட்டும் அதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த அவுட் சைடுக்கு நான் எந்த ஒரு பராமரிப்பும் பண்ணுறது இல்லை. ஒன்லி டேங்க் ஃபில் ஆகி வர தண்ணி, அது இல்லாமல் அரிசி வாஷ் பண்ண தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியை ஒரு வாரத்துக்கு புளிக்க வச்சு இந்த அவரைக்காய்க்கு கொடுத்துருவேன். அவரைக்காய் மரம் இது மாதிரி எதுக்கெல்லாம் எனக்கு அப்போ எந்த செடி கொடுக்கலான்னு தோணுதோ அந்த மாதிரி கொடுத்துட்றது. அவ்வளோதான் இது கொடுக்குற பராமரிப்பு. ஆனால் நம்ம வந்து ஒரு செடியை வந்து பூமியில் வைக்கிறதுக்கும் க்ரோ பேக்கில் வைக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. பூமியில் உங்கள்கிட்ட கொஞ்சம் இடம் இருக்குது, சந்து அந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி அவரைக்காய் அந்த மாதிரிலாம் நட்டு வைங்க. இல்லைன்னா க்ரோ பேக்கில் வைங்க, அதுவும் கொஞ்சம் நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு காய் கொடுக்கும்.
இது வந்து ஆக்சுவலாக இந்த நாட்டு அவரை வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோவுக்கு மேலே நான் காய் எடுத்துட்டேன். இன்னும் 1 கிலோ காய் மேலே இருக்குது, பறிக்கணும் அது. இப்போ தான் வந்து இன்னொரு இந்த வெள்ளை கலர் பூ பூக்கிற அவரைக்காய் வந்து இப்போ தான் பிஞ்சு விட்ருக்கு, பூ பூத்திருக்கு. இனிமேல் தான் இது எப்படி காய்க்குன்றதே தெரியும். ஆனால் நிறைய இடத்துல பூ எடுத்திருக்கு. இதுவும் நல்லா காய்க்கும்னு நினைக்கிறேன். இந்த பூச்சியிலேருந்து தப்பிச்சிச்சுன்னா நல்லா காய்ச்சிடும். பூச்சியில் மாட்டுச்சுன்னா தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கருப்பு கலரில் குட்டி குட்டியாக பூச்சி இருக்குது. நானும் பார்க்குற இடத்துலலாம் அதை கட் பண்ணி தான் விடுறேன். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு இதுக்கப்புறம் தான் ஒரு மழை நல்லா பேஞ்சிச்சுன்னா ஒருவேளை அந்த பூச்சிலாம் அடிச்சிட்டு போயிடுமோ என்னன்னு தெரில. இல்லைன்னா வேப்பெண்ணெயை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலான்னு இருக்கேன். போகலைன்னா வேறு என்ன பண்ணுறது. நீங்களும் இந்த மாதிரி இடம்லாம் குட்டியாக இருந்ததுன்னா அதில் ஒரு அவரைக்காயோ ஒரு மஞ்சளோ ஏதோ ஒன்று வீட்டுக்கு தேவையானதை நட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடைக்கும்ல. நான் சொன்னேன்ல, உங்களுக்கு கட்டிங்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். இந்த செம்பருத்தி தான். இந்த செம்பருத்திலேருந்து வேணும்னா சொல்லுங்கள், நான் கட் பண்ணும்போது சொல்கிறேன். யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பிளான்ட்டெல்லாம் நிறைய வைங்க. அது வந்து மனதுக்கு பயங்கர நிம்மதியை கொடுக்கும். ஹாப்பியாக இருப்பீங்க. வெளியில் நீங்கள் அவுட் சைடு வந்தீங்கனாலே மார்னிங் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அவுட் சைடு என்ன பிளான்ட் இருக்குன்றது காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். நான் பண்ணது வந்து மரத்து மேலே அவரைக்காய் கொடியை ஏற்றினது தான். நெக்ஸ்ட் டைம் வந்து முன்னாடியே ஒரு சின்ன பந்தல் மாதிரி போட்டு தான் காயை ஏற்றணும். தேங்க்யூ.